ஆரம்பிச்சாச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எத்தனாவது பாட்காஸ்ட்? பாட்காஸ்ட் நம்பர் 8, ஸ்பெஷல் பாட்காஸ்ட் 8. உங்கள் அனைவரையும் இந்த உரையாடல் டிஜிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேருக்கு சின்ன சின்ன வயசில் எல்லாருக்கும் இது ஆசை இருக்கும், நம்ம இந்த வேலையை பண்ணணும், அவங்ககிட்டலாம் நம்ம பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். நம்ம அவங்க டிவியில் வந்தாலும் சரி, இல்லை ரேடியோ கிட்ட இருந்தாலும் அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட எப்படி பேசலாம், சின்ன சின்ன விஷயம் சும்மா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே வேணுன்னே ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜோக் சொல்கிறதா இருக்கலாம், என்ன வேணால் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எல்லாருமே ஆர்ஜே பண்ணலாம். பட் ஆனால் 168 மணி நேரம் 1 வீக் ஒருத்தங்க ஆர்ஜே பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இது இப்போ வந்து இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய இதாக இருந்திருக்கும். பட் ஒருத்தர் வந்து 168 மணி நேரம் 7 நாள் தொடர்ந்து நினச்சி பாருங்கள். நம்ம லைவ் நாங்கள் 2 மணி நேரம் பண்ணாலே ப்ரோ தொண்டை எப்படி ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் எப்படி பாசிபிள், ஒரு ஆளை எப்படி பண்ண முடியும்னா அவர் தான் நம்ம ஆர்ஜே தீனா சார். ஸோ அவரை தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். நம்ம இன்ட்ரோ போயிட்டு அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஆர்ஜே சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். தீனா அண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தீனா அண்ணா இல்ல விவேக் அண்ட் பிரவீன். வணக்கம்பா. பிரேம் சார். பிரேம் இல்ல பிரவீன் கூப்பிடுங்க, அது நல்லா இருக்கு. பிரவீன் நல்லா பேர், பிரேமோட நல்லா தான் சார் இருக்கு. அண்ணா சில பேர் வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்துறதுக்குன்னு இருப்பாங்க, அது பக்கத்துலேயே இருப்பாங்க. அதுதான் சார். இப்போ முதல்ல ஒரு விஷயம், ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பேர்த்த கூப்பிட்டவங்கன்னா பெரும்பாலும் சென்னை, கோயம்புத்தூர் நம்ம பாட்காஸ்ட்டில் வந்தவங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சேலம். ஸோ அது வந்து அப்போவே வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஆர்ஜே துறை எடுக்கணும்னு எப்படி இவருக்கு தோணுச்சுன்னு தெரியல. இவரை பற்றி கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலி இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஆக்சுவலி see I born and brought up in UK. So I raised in அதாவது 2096-7ல தான் வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. பட் சேலம் தானே சார் நீங்கள்? சேலம் பூர்வீகம். யூகேன்னு நீங்க தப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. யூகே நான் உங்க ஷோலயே பார்த்துருக்கேன். அது ஒன்றும் இல்லை, வந்து அந்த கொடலாம்பட்டி ரவுண்டானா அந்த ஏரியாவை யுனைடெட் கொடலாம்பட்டி. ஏன் யுனைடெட் கொடலாம்பட்டி தெரியுமா? நீங்க சேலத்துல இருக்கவங்களுக்கு நம்ம ஊர்ல நிறைய இந்த காரிப்பட்டி, கொண்டலாம்பட்டி, கொண்டப்பநாயக்கம்பட்டி, ஆட்டியாம்பட்டி, இந்த மாதிரி பட்டின்னு நிறைய வரும். ஆனா எங்க ஊர்ல கொண்டலாம்பட்டிங்கிறது வந்து பெரிய கொண்டலாம்பட்டி, சின்ன கொண்டலாம்பட்டி, மன்னார கொண்டலாம்பட்டி, ஜாரி கொண்டலாம்பட்டி, இந்த மாதிரி நிறைய கொண்டலாம்பட்டி இருக்கு. ஸோ காலேஜ் படிக்கும் போது என்ன கலாய்ப்பானுங்க ரொம்ப. டே கொண்டலாம்பட்டியா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலு, தமிழ் மீடியம். நம்மளுக்கு இன்ஜினியரிங் போய் படிக்கும்போது எல்லாம் சென்னையில இருந்து வந்த பசங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து நம்மள ஒரு மாதிரி, நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ, நம்மளை எப்படி க்ரூமிங் எல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இல்லை கண்ணு, நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தெரியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கலாய்ப்பானுங்க. ரொம்ப கலாய்க்கிறானுங்களே, நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா ஐம் ஃப்ரம் யூகேனோட இப்பெல்லாம் நான் ஐம் ஃப்ரம் யூகேனோ நிஜமானே சார் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நானும் திடீர்னு என்ன 2 வாரமா உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். என்ன யூகேன்னு சொல்றாங்க. நல்லவேளை உங்களுக்கு நான் நீங்க அன்னைக்கு அந்த கதை எனக்கு தெரியும். யூகே கதை தெரிஞ்சனால நான் இதாயிட்டேன். அதனால வந்து யூகேன்னு சொல்லுவேன். பட் அது வேடிக்கையா சொன்னாலும் எனக்கு சேலத்துல வந்து எனக்கு அந்த அடிப்படை அங்கதானே அமைஞ்சது. நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தானே முக்கியம். இன்னைக்கு நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊரை சார்ந்த மக்கள், நம்மளை சுத்தி இருக்கவங்க, அந்த மண்ணு நிறைய விஷயம் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். ஸோ அங்க இருந்துதான் ஏதாவது ஒரு கத்துக்கிட்டு நம்ம வருவோம். அதுக்காக நம்ம சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்துக்கு வரும்போது நிறைய இது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி இந்த இடம். நிறைய வாய்ப்புகள் ஓப்பனா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கும்போது வாய்ப்புகள் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்தது. நம்ம அந்த காலத்துல டிஜிட்டல் வேர்ல்டுன்னு ஒண்ணு கிடையாதுல்ல. மொபைல் போன்ஸ் கிடையாது, எஸ்டிடி பூத்து, பிசிஓ, போன் பூத்து பார்த்தாலே நம்மளுக்கு பெரிய விஷயம். ட்ரங்க் கால் பண்ணணும், அப்புறம் எஸ்டிடி பண்ணணும், பைசா பே பண்ணணும், ₹1.50 கொடுத்து லோக்கல் கால் பண்ணணும். எஸ்டிடி பண்ணீங்கன்னா 10-15 ரூபா. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்துட்டு நமக்கு சென்னை தான் நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. அங்க போனாதான் நீ பெருசாக முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் செட் பண்ணிட்டாங்க. அதுக்காக நம்ம சேலத்துல இருக்கவங்க எல்லாம் சாதிக்காமலாம் இல்லை, எல்லாருமே சாதிச்சுட்டு தான் இருக்காங்க, கலக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு அடுத்த 3வது 4வது ஜெனரேஷன் பசங்க எல்லாம் கொண்டலாம்பட்டியில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த பட்டு இருக்குல்ல, புரிப்பட்டுன்னு சொல்லுவாங்க. புரிப்பட்டு, கைத்தறி நெசவு, இதெல்லாம் தான் இருக்கும் அங்க. சோ அந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் பையன் சுவிட்சர்லாந்துல இருக்கான்றாங்க, என் பையன் அமெரிக்கால இருக்கான், கார் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குக்கிராமமா இருந்த அந்த ஊர்ல இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பசங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து அவங்களுக்கு நிறைய உலகத்தை காட்டுது, அவங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுது, அதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி வராங்க. சார் அதுதான்
சுவிட்சர்லாந்து இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதுவும் உண்மையா இல்லை நீங்கள் சொல்கிற யூகே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்களா? இல்ல இதெல்லாம் உண்மையிலேயே உண்மை. இந்த கதையெல்லாம் ரியல் ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. என் பையன் வந்து அர்ஜென்டினா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய வீடெல்லாம் கட்டி பங்களாலாம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்பா அம்மாவுக்கு. சோ அதாவது தெரியல அந்த அடுத்த ஜெனரேஷன், அதாவது 4th ஜெனரேஷன், எனக்கு தெரிஞ்ச அந்த 4th ஜெனரேஷன் பசங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க, வேற லெவல். என்ன சார் 4th ஜெனரேஷன்? உங்களை அடுத்த ஜெனரேஷன் சொன்னா 4th ஜெனரேஷனா உங்க ஏஜ் என்னமோ ரொம்ப அதிகமா. நான் இல்ல அப்படி இல்ல, நான் 4th ஜெனரேஷன் தான். இப்ப நான் சின்ன பையனா இருந்திருப்பேன்ல ஸ்கூல்ல. இப்ப அடுத்த ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு நீங்க ஒரு ஜெனரேஷன் வரும் இல்லையா, அப்படி சொல்ற 4th ஜெனரேஷன். நீ உடனே என் குடும்பத்துல வந்து 4வது ஜெனரேஷன். அதாவது ஓகே சார். சார் முதல் கேள்வி, உங்க ஆர்ஜே தீனவா எங்களுக்கு தெரியும், பட் அதுக்கு முன்னாடி அந்த கேள்வியா அதான் சார், நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க. யூகேல உங்க பயணத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியே நான் அதுதான் வச்சிருந்தேன். யூகேல உங்க பயணத்தை சொல்லுங்கன்னு நான் உங்களை ஷாக் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க ஒரு நிமிஷம் எங்களை ஷாக் பண்ணிட்டீங்க. ஓகே பரவாயில்ல. இப்போ இந்த எங்க வீட்டுல பூனை எல்லாம் கத்தும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். பக்கத்துல எங்க வீட்டுல நாயே கத்தும் சார். என்னதான் சொல்றான்? ஆக்சுவலி எங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். நம்ம வந்து என்னோட லைஃப் ஆரம்பிச்சதுலாம் பாத்தீங்கன்னா வீட்டுல கரண்ட் கனெக்ஷன் கிடையாது. இப்ப கொல்லம்பட்டியில இருந்தப்போ வாடகை வீட்டுல தான் இருந்தோம். வீடுனா மழை வந்தா ஒழுகும், அந்த மாதிரி வீடு. அம்மா வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர், அப்பா வந்து ஒரு ஆபீஸ் சூப்பரிண்டென்ட், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து கிளரிக்கல் ஜாப்ல இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் படிச்சிருந்ததுனால பசங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கணுங்கக்கூடிய எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இல்லை. பசங்க நல்லா படிச்சு வரணும், இந்த கல்வி செல்வத்தை எப்படியா கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதனால அந்த விறகடுப்புல அம்மா 5 மணிக்கு எந்திரிச்சு விறகடுப்புல வந்து பால்காரம்மா வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க. அதுல பால் காய வச்சு ஒரு டீயை போட்டு அதில் வடிகட்டி கொடுத்து அப்பா டீ குடிச்சு நாங்க குடிச்சு, அதுக்கப்புறம் அதே விறகடுப்புல சமைச்சு முடிச்சு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி. ஸோ அதெல்லாம் இந்த விறகடுப்புல இருந்து இந்த அடுத்த ஸ்டவ் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணெண்ணெய் அடுப்பு. இந்த பம்பு ஸ்டவ் எல்லாம் வாங்கிட்டோம்னா அது பெரிய, அது வந்து நீ ஸ்மார்ட் போன், ஒரு சாதாரண போன் வச்சிருக்கோம் ஸ்மார்ட் போன் வாங்குற மாதிரியான ஒரு ஃபீல். அப்போ உங்க வீட்டுல அடிக்கிற பம்பு ஸ்டவ் எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்பாங்க. திரி ஸ்டவ் இருக்கும், திரி வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி எடுக்கிறது, அது ஒரு ஸ்டவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைக் பரிணாம வளர்ச்சியும் நம்ம பார்த்து வந்திருக்கோம். ஸோ அதனால ப்ராபபிலி நம்மளெல்லாம் பூமர்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப என்ன நம்ம ஏதாவது கருத்து சொன்னோம்னா பூமர்ன்றாங்க. ஆனா பூமர்ங்கக்கூடிய ஜெனரேஷன் மட்டும்தான் we have seen the transformation. ஸோ இன்டர்நெட் இல்ல, அதாவது தொலைத்தொடர்பு இல்லாத காலத்துல 15 பைசாவுக்கு ஒரு கார்டு, போஸ்ட் கார்டு போடுறது இருக்கு, இன்லேண்ட் லெட்டர் போட்டது, நம்ம எழுதுனது, அன்புள்ள அம்மாவுக்குன்னு சொல்லி பக்கம் பக்கமா எழுதுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அப்ப யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ அப்போ வந்து அம்மாவும் அப்பாவும் படிச்சதுனால வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு விஷன் இருந்தது பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. பொதுவா ஊர்ல வந்து எங்க அம்மா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, போற இடத்துல நீ சொத்து சம்பாரி, நீ நல்லா பணக்காரனா இருக்கணும்லாம் சொல்லவே மாட்டாங்க. கண்ணு போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும் கண்ணு தான் சொல்லுவாங்க அம்மா. உங்களுக்கு நம்ம ஊர் பக்கம் எல்லாம் கண்ணு கண்ணு தான் கூப்பிடுவாங்க இல்லையா. நானும் எல்லாம் எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களே கண்ணுன்னு தான் நான் கூப்பிடுவேன். அது அங்க இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். கண்ணுன்னு சொல்றதுனாலே நம்ம பூமர் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பூமருங்க கூடிய விஷயத்துக்கு நான் வரேன். ஏன்னா அந்த கொண்டலாம்பட்டியில இருந்து கிளம்புறதுனாலதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேஷன் கடைக்கு போயிட்டு மஞ்சள் போய் தூக்கிட்டு போயிட்டு அரிசி வாங்குறது, சக்கரை வாங்குறது, அதுக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அப்புறம் அங்க இருந்து வந்து எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் பொழுது அம்மா கையை பிடிச்சிட்டே போறது, அம்மா கிளாஸ்லயே படிச்சது. அது படிச்சு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் போட்டுட்டு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் சேலத்துல வந்து கொண்டலாம்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில தான் வந்து சேர்க்கிறாங்க 6ஆம் கிளாஸ். எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் அமுல்ராஜ்னு ஒரு ஹெட் மாஸ்டர்மா. அவர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ள ஆள் யாருமே பார்க்க முடியாது. கிளீன்லி அயர்ன்டு ஷர்ட், அந்த காலத்துல இந்த சிவாஜி சுருளா சொல்லுவாங்க, இப்படி சுத்தி இப்படி எல்லாம் போட்டு அழகா எண்ணெயெல்லாம் வச்சு சீவி டிப் டாப்பா கழுத்து பட்டெல்லாம் போட்டு நல்ல செஸ்ட் வரைக்கும் அப்படி அந்த பேகி பேண்ட் போட்டு இன் பண்ணி அப்படி இந்த ஃபுல் கப் போட்டு அப்படிதான் இருப்பாரு அமுல்ராஜ் சார். சோ அவர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது உங்க பையனை வந்து 6ஆம் கிளாஸ்ல சேர்த்துருமா? ஆமா சரி. ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க. ரஷ்யன் எம்பரர்
ஜார், ரஷ்யன் எம்பரர் இஸ் ஜார் இஸ் அ காட் அப்படின்னு படிக்கணும் இல்லையா? காடுன்னு நான் வந்து அது குட்னு படிச்சுட்டேன். நம்ம அவங்க பையனுக்கு காடுன்னு தெரிய மாட்டேங்குது, குட்னு தெரிய மாட்டேங்குது, இவன்லாம் கொண்டு வந்த. சரி, நீங்க என்னால எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்கீங்க, ஒரு டீச்சருக்கு இன்னொரு டீச்சர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்துக்கிட்டாங்க. பட் அங்கதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி நடந்து போய் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்க ஆரம்பிக்கிறோம். யூனிஃபார்ம் போட்டு போகும்போது ஒரு கெத்து. அதுக்கு முன்ன வரைக்கும் அரை டவுசர் போட்டுட்டு கிழிஞ்ச டவுசர் போட்டுட்டு நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போவோம். ஸோ அங்க படிக்கும் போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அப்பதான் வந்து இந்த கிரிக்கெட் எவல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அப்பதான் கபில் தேவ், வெங்கசர்கார், நான் சொல்ற பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு, ரோஜர் பின்னி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அப்போ வந்து பெரிய இன்னைக்கு எப்படி நீங்க தோனியும் விராட் கோலியும் டெண்டுல்கரையும் பாக்குறோமோ, அப்போ வந்து லைக் கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், மகேந்திர அமர்நாத், வெங்கசர்கார் இவங்க எல்லாம் வந்து கிரிக்கெட்ல வராங்க. அப்போ எங்க ஊருக்கு முத கிரிக்கெட் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. பழனிசாமின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கிரிக்கெட் பேட்டு, கார்க் பால் வரும். இப்பெல்லாம் வந்து லெதர் பால் இருக்கு, அப்போ வந்து கார்க் பால். அந்த பால் அடிச்சதுன்னா முட்டி உடைஞ்சிரும். ஓகேவா? அது மட்டும் தான் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த பாலே 10 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ அந்த கார்க் பால்ல விளையாடுவாங்க. அவங்க விளையாடுறதுலாம் இந்த ஆணு வாயை பொழுது பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இவால்வ் ஆகி பார்த்து, ஸ்டில் ஐ ரிமெம்பர் எங்க வீட்டு கரண்ட் கனெக்ஷன் வந்தப்போ ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்பு, 60 வாட்ஸ் பல்பு, 0 வாட்ஸ் பல்பு, பாத்ரூம் எல்லாம் 0 வாட்ஸ் பல்ப் போட்டுருவாங்க. அப்பதான் யோசிப்பேன், 0 வாட்ஸ் பல்ப் போட்டா நம்மளுக்கு கரண்ட் பில்லே வராது. அப்ப எல்லா இடத்துலயும் 0 வாட்ஸ் பல்ப் போட வேண்டியதெல்லாம் நான் எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன். எல்லா இடத்துலயும் 0 வாட்ஸ் பல்ப் போட்டா வெளிச்சம் வராதுடா, இதுல வந்து 100 வாட்ஸ் பல்ப் போடு, 60 வாட்ஸ் பல்ப் போடுன்னு சொல்லிட்டு அந்த டங்ஷன் எல்லாம் போயிடும், திடீர்னு எரிஞ்சு தொங்கிரும். அப்ப போய் பக்கத்து கடையில போயிட்டு வாங்கிட்டு வருவோம். அந்த பிலிப்ஸ் பல்ப் இருக்கும், சூர்யான்னு ஒரு பிராண்ட் நினைக்கிறேன், ஏதோ பிராண்ட்லாம் இருக்கும். அந்த பல்ப் எல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தி போடுவோம். அது அந்த பல்பு மாத்தும் போது கையை சுட்டுரும். நீங்க உடச்சு வச்சுப்பட்டு கை வச்சீங்கன்னா கை வளண்டுரும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வளண்டுருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கறி துணியை வச்சு அந்த பல்பு திருப்பி மாத்துறது. ஸோ அந்த எவல்யூஷன். அப்புறம் எங்க வீட்டுல வந்து எங்க மாமா வந்து ஒரு ரேடியோ மெக்கானிக்கு, அவர் ஒரு ரேடியோ வந்து கொடுத்திருந்தார், அந்த வால்வு ரேடியோப்பா. அப்போ வந்து நான் அப்பதான் ரேடியோ கேட்க ஆரம்பிக்கிறது எல்லாம். இப்ப திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்கக்கூடிய, சென்னை வானொலி நிலையம் வழங்கக்கூடிய, கொடைக்கானல் வானொலி நிலையம், கோயம்புத்தூர் வானொலி நிலையம் வழங்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகள்னு போடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த வால்வு ரேடியோ ஸ்டார்ட் பண்றதே செம மேட்டரா இருக்கும். அது ஒரு பெரிய பொட்டி. அந்த பொட்டியில வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அப்படியே இந்த 2 பச்சை லைட் இருக்கும். இந்த 2 பச்சை லைட்டும் அப்படியே சேர்ந்து கொஞ்சம் ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் ரேடியோ வரும், கர 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 கரன்னு சவுண்ட் வரும். அது கரெக்டா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி வச்சு அந்த ரேடியோல கேட்கறதுங்கிறதே கஷ்டம். அப்ப எஃப்எம் கிடையாது, ஷார்ட் வேவ் மட்டும் தான். இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ங்கிறது வந்து எஃப்எம். அப்போ ஷார்ட் வேவ்னா வந்து உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்காது, ஆனா ரொம்ப தூரத்துக்கு கேட்க முடியும். மீடியம் வேவ், ஷார்ட் வேவ்ஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த ரேடியோ கேட்க ஆரம்பிச்சது, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் நாடகம் எல்லாம் போடுவாங்க. சரி, ஒவ்வொரு வருஷமும் வந்து நாடக போட்டி வைப்பாங்க. சென்னை வானொலி நிலையம் ஒரு நாடகம் பிரசன்ட் பண்ணுவாங்க, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் ஒரு நாடகம் பிரசன்ட் பண்ணுவாங்க. நாங்க அதெல்லாம் கவனமா கேட்டு ரொம்ப அமெச்சூரா இருக்கும். இப்பெல்லாம் அது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா பண்ணீங்களாடா அந்த காலத்துலன்னு ரொம்ப அட்வான்ஸா இருக்கும் இப்போ. ஆனா அன்னைக்கு அது ரொம்ப ராவா இருந்தது. அவ்வளவு ஒரு கண்ணியம் இருந்துச்சு. எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இது சரி, இது தப்பு. ஏன்னா ஒரு ஊடகத்துக்கு வந்து அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருக்கணும்னு நினைச்ச காலம் அது. தப்பா கூட ஒரு செய்தி அப்படிங்கறதே நடுநிலையா இருக்கிறதுக்கு பேர் தான் செய்தி. இப்ப செய்திங்கிறதே நடுநிலையா கிடையாது. இப்ப நான் ஒரு செய்தி சேனல் வச்சிருந்தேன்னா எனக்கு எதெல்லாம் சரின்னு சொல்றதோ அதை நான் போட்டுக்கிறேன். இப்ப அவருக்கு ஒண்ணுன்னா அவருக்கு எதெல்லாம் சரின்னு போடுறதோ அதை போட்டுக்கிறாங்க. அப்ப நடுநிலையே போயிடுது இல்ல.